Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல அடுத்து வரப்போற Vivo உடைய flagship phone தாங்க பார்க்க போறோம். மாடல் வந்து பார்த்தோம் அப்படினா X200ங்கற 5G phone தான். இந்த phone வந்து ஆல்ரெடி சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்ட்ரில வரும்ங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த phone வந்து ஒரு flagship phone, ரொம்ப அழகான ஒரு phone. 4 கலர்ல வருது. ப்ளூ, Black, Grey, Whiteங்கற 4 கலர்ல வந்து இந்த phone வந்து கியூட்டா இருக்கு. 50000 ல இருந்து 65000 வரைக்கும் சைனால ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஃபோன்ல இருக்கிற ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரேமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃப்ளாக்ஷிப் லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. 2 வேரியண்ட்டில் இருக்குது. ஒன்று வந்து 12 GB ரேம், இன்னொன்று வந்து 16 GB ரேம். எல்லாமே வந்து ஒரு மாசான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக மல்டி டாஸ்கிங் வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ், இதுவும் வந்து அல்ட்ரா மாசாக கொடுத்துருக்காங்க. 3 வேரியண்ட்டில் இருக்குது. 256 GB, 512 GB, 1 TBங்கிற 3 மாசான ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த 3 மாசான ஆப்ஷனில் நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் வீடியோஸ் ஆடியோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து UFS 4.0 வந்து பேஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் இல்லை. அதனால் இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் இந்த ஃபோன் வந்து இருக்குது. ஆனால் இங்கே இன்டர்னல் ஸ்டோரேஜே பார்த்தோம் அப்படின்னா மாசான ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ 256 GBலே நீங்கள் ரொம்ப அதிகமாக ஸ்டோர் பண்ணலாம். இன்னும் அட்வான்ஸ்டாக போனோம் அப்படின்னா 512, அதையும் தாண்டி இன்னும் அதிகமாக போனோம் அப்படின்னா 1 TB வரைக்கும் இன்டர்னலே கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓஎஸ். இவங்க வந்து சைனாவில் ஆர்ஜின் ஓஎஸ் வந்து கஸ்டம் ஓஎஸை ரன் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன Android 15 ஓஎஸை பேஸ் பண்ணி இருக்கு. நம்ம கண்ட்ரி வரும்போது ஃபன் டச் ஓஎஸாக வந்து இதை மாற்றுவாங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்டேட் வந்து மினிமம் 2, அதுக்கப்புறம் வந்து 3 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி ஆப்ஷன். ஸோ இந்த ஃபோனில் 5800 வந்து மில்லியம்ஸ் வந்து பேட்டரி பவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 90 வாட்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டாக் டைம் வந்து 21 ஹவர்ஸ் வந்து சப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்ட் பை டைம் வந்து 22 நாள் வந்து சொல்லியிருக்காங்க. 10.5 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக கேம் விளையாடுறதுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 20 ஹவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக வீடியோ பிளேபேக் பண்ணலாங்கிற சப்போர்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரியும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சிப் செட்டு. இந்த ஃபோனில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளாக்ஷிப் சிப் செட் வந்து MediaTek D9400 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 3nm ப்ராசஸ் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. இதனுடைய மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் பார்த்தோம்னா 3.63 ஸ்பீடில் இருக்குது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து ரெகுலர் டாஸ்க், அதுக்கப்புறம் ஹெவியாக இருக்கிற டாஸ்க்கையும் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். கேமுக்கான ஒரு நல்ல சப்போர்ட் வந்து இருக்குது. விஷுவல் வீடியோ எடிட்டிங் வந்து நல்லா பண்ண முடியும். அண்ட் மல்டி டாஸ்கிங் ஆப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ரன் பண்ண முடியும். கேமிங்க்கு வந்து ஸ்பெஷல் ஜிபி பார்த்தோம் அப்படின்னா Immortals G925 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டான சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டிஸ்பிளே. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.67 வந்து ஸ்க்ரீன் இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+க்கான சப்போர்ட் இருக்குது. AMOLED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா 460 ppi வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4500 பீக் நெட்ஸ் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் HDR10+க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டான லெவலாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோனில் கேமரா பார்த்தோம் அப்படின்னா பேக் கேமரா ட்ரிபிள் செட்டப்பில் இருக்குது. 50-50-50 மெயின் கேமரா 50 MB கொடுத்துருக்காங்க. இது வந்து VCS பயானிக் ஃப்ளாக்ஷிப் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சோனிக்கும் சாம்சங்க்கும் ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். OISக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் கேமராவில் 100x வந்து டிஜிட்டல் ஜூமும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து 50 MB வந்து சூப்பர் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சைஸ் லென்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. 100x வந்து அல்ட்ரா HD ஜூமுக்கான சப்போர்ட் இருக்குது. OISக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 MB வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் தான் இருக்குது. OISக்கான சப்போர்ட்டும் இல்லை. ஸோ பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து ஒரு ஹை குவாலிட்டியான பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. சென்சார் டெக்னாலஜி வந்து CMOS வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 32 MB வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமராவிலே மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 4K வரைக்கும் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா ஃபீட்பேக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ப்ரைஸு. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக சைனாவில் 4 வேரியண்ட்டில் வருது. ஸோ 12 GB ரேம் 256 GB இது வந்து ஒரு காம்பினேஷன். இதுதான் வந்து பேஸ் வெர்ஷன். இது வந்து இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 50700 ரூபா இருக்குது சைனாவில்.
அதுவே வந்து 12 ஜிபி 512 ஜிபி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 55,000 இருக்குது. அட்வான்ஸ்டு பார்த்தோம் அப்படின்னா 16 ஜிபி 256 ஜிபி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 51,000 இருக்குது. அண்ட் ரொம்ப ஹையஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 16 ஜிபி RAM 512 ஜிபி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 65,000 இருக்குது. ஸோ இந்த 4 வேரியண்ட்டில் தான் இப்போ சைனாவில் வந்து இந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோனோட வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஸ்லிம்மான ஃபோன் 197 கிராம் வந்து இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு கைக்கு வந்து ஒரு கச்சிதமான ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் 7.99 வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கனெக்டர் பார்த்தோம் அப்படின்னா டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது யூஎஸ்பி வெர்ஷன் வந்து 2.0 தான் இருக்குது. 3.2 வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். மற்ற ஐக்யூ OnePlusலாம் பார்த்தோம் அப்படின்னா 3.2 வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் இது வந்து 2.0 தான் இருக்குது. அண்ட் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெமரி கார்டுக்கு வந்து ஸ்லாட்டே கிடையாது, இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் வந்து இது இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டூயல் ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டியில் எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டான லெவலில் கொடுத்துருக்காங்க. வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத்து, ஓடிஜிக்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் டைப் சி ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து IP69 அண்ட் 68 ரெண்டுத்துக்கான சப்போர்ட் இருக்குது. என்எஃப்சிக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்எஃப்சியில் வந்து கார்டு ரீடர் மோடு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு பேமெண்ட்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கான பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஆர் பிளாஸ்டர் வந்து சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபோனில் இப்போ என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஃபோனில் ட்ராபேக்கை விட பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ட்ராபேக்குங்கிற சென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்டு ஸ்லாட் சப்போர்ட் இல்லை. ஆனால் இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து 256 ஜிபி கொடுத்துட்டாங்க. அதுவே வந்து ரொம்ப மாசான ஸ்டோரேஜ். அதையும் தாண்டி மெமரி பத்தல அப்படின்னா 512 சூஸ் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி வேணும் அப்படின்னா 1 TB வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் எக்ஸ்டர்னல் கார்டுக்கான ஸ்லாட் வந்து ரொம்ப பெருசாக இம்பாக்ட் ஆகாது. ஸோ இது ஒரு ட்ராபேக்காக நான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். ஸோ இதில் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா 4K வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து 50,000லேருந்து 65,000 வரைக்கும் இந்த ஃபோன் வந்து போகுது. ஆனால் இதில் 8K வந்து ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. 8K கொடுத்துருந்துருக்கணும், பட் இது வந்து கொடுக்கல. இது வந்து ஒரு ட்ராபேக்காக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த ஃபோனில் FM ரேடியோக்கான சப்போர்ட் வந்து இல்லை. பட் இது வந்து ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம கண்ட்ரியில் வருங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.